ஹாய் என்சிஆர்டி கிரேட் 12 சாப்டர் 2 சொல்யூஷன்ஸோடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஷின் நம்பர் 2.34 வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் at 293 Kelvin is 17.535 mmHg. Calculate the vapor pressure of water at 293 Kelvin when 25 gram of glucose is dissolved in 450 gram of water. ஸோ பேப்பர் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது எந்த கான்செப்ட்லேருந்து பேஸ் பண்ணி வருதுன்னா ரிலேட்டிவ் வருங்க பேப்பர் ப்ரெஷர். ஃபஸ்ட்டு பியூர் வாட்டர், அதாவது எந்த ஒரு சொல்யூட்டும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாட்டர் இருக்கு இல்லையா, பியூர் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ அதோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ P0W வாட்டருக்கு W நான் கொடுத்துக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 17.535 mmHg கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நான் ஒவ்வொரு யூனிட் எழுதலை, mmHg கொடுத்துருக்காங்க. ரைட்? குளுக்கோஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க, நமக்கு 25 கிராம் ஆட் பண்ணுறாங்க. எவ்வளோ வாட்டரில் ஆட் பண்ணுறாங்க? ஸோ 25 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் எவ்வளோ 450 கிராம் ஆஃப் வாட்டரில் ஆட் பண்ணுறாங்க. ரைட்? முதல்ல நம்ம மோல்ஸாக மாற்றிக்கலாம். இப்போ மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் பாருங்கள் எவ்வளோ வரும் நமக்கு. ஸோ குளுக்கோஸுடைய மோல் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், 25 டிவைடட் பை அதோடைய மோலார் மாஸ் என்னது 180. தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும், ஆன்சர் இஸ் 0.139 ரைட்டா மோல்ஸ் இது. இதே மாதிரி நான் வாட்டருக்கு போடுறேன். அப்போ வாட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு வரும் 450 டிவைட் பை மோலார் மாஸ் வாட்டர் என்னது 18. ஸோ 18 தட் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ அதுதான் ரெண்டோடைய மோல்ஸ். எப்போவுமே ப்ரெஷர்னு வந்துட்டாலே நமக்கு என்ன வந்துடும், மோல் ஃப்ராக்ஷன் வந்துடும், கான்சன்ட்ரேஷன் டேர்ம். ஸோ இப்போ மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 0.139 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் வரும் 25.139. அதாவது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணால் அடிச்சு நமக்கு டோட்டல் மோ கிடச்சிடும். தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது, 0.005 வருது. ஸோ தான் அது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ். ரைட்? ஸோ இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு இது என்ன மாதிரி சிஸ்டம் பார்க்கலாம். ஒரு சொல்யூட் வந்து ஒரு சால்வெண்ட்டில் இருக்குது. சொல்யூட் வந்து நமக்கு சாலிட் சொல்யூட் இல்லையா. ஸோ இது என்ன ஆகாது, நமக்கு வேப்பரைஸ் ஆகாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஃபார்முலா எப்படி வரும் நமக்கு, P0W தட் இஸ் மைனஸ் P இல்லையா டிவைடட் பை P0W தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ இதுதான் ஃபார்முலா, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸு. இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எதுக்கு, ஒரு சொல்யூட் சாலிட் சொல்யூட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், லிக்விட் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணும்போது நமக்கு இது வரும், டெரைவ் பண்ணியிருப்போம். ரைட்டா? ஸோ ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரில். ஸோ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ P0 நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ P0 என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ P0 பாருங்கள் 17.535 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மைனஸ் PW தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த P0 அந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாமா. அப்போ எனக்கு என்ன ஆயிரும், 0.005 இன்ட்டு 17.535 அப்படின்னு வரும். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன வரும்னா 17.535 மைனஸ் PW தட் இஸ் ஈக்குவல் டு 0.0877. ரைட்? அப்போ PW தட் இஸ் ஈக்குவல் டு 17.535 மைனஸ் 0.0877 தட் இஸ் ஈக்குவல் டு 17.44 mmHg வரும். ஸோ இதுதான் என்னது, ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் எப்போ ஆஃப்டர் ஆடிங் குளுக்கோஸ். ரைட்டாப்பா? PW கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் கேட்டிருக்காங்க எப்போ, ஆஃப்டர் அடிஷன் ஆஃப் 25 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் 450 கிராம் ஆஃப் வாட்டர்னு கொடுத்துட்டாங்க. ரைட்? அப்போ என்ன பண்ணியாச்சு, மொதல் P0 வச்சு என்ன பண்ணியாச்சு, நம்ம ப்ரெஷர் ஆஃப் வாட்டரை நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா? ஸோ கொஷின் இஸ் ஓவர். தேங்க்யூ.